ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மஞ்சள் பால்னு சொல்கிற இந்த கோல்டன் மில்க் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது இந்த மஞ்சள் பால் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சளில் இருக்க குர்குமின் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாலை நம்ம நைட் டைம் குடிச்சிட்டு படுக்கும் போது நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும். இது ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் கூட மஞ்சள் சரி பண்ணும். அதனால் மஞ்சளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நான் இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 12 மிளகு எடுத்திருக்கிறேன் 2 பேருக்கு. இதை இப்போ நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். எப்போவுமே ஃப்ரெஷ் மிளகு யூஸ் பண்ணுங்கள். பவுடராக வச்சுருக்கிற மிளகு பவுடரை யூஸ் பண்ண வேண்டாம். மிளகை நம்ம மஞ்சளோட சேர்க்கும் போது தான் அந்த மஞ்சளில் இருக்க குர்குமின் நம்ம உடம்புல சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால் மஞ்சள் சேர்க்கும் போது எப்போவும் கொஞ்சம் மிளகு சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மிளகை நல்லா இடித்தாச்சு. இதை இப்போ நம்ம சேர்த்துடலாம் பாலில். இதில் நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவு சுக்கு சேர்க்குறேன். இந்த சுக்கை நான் இப்போ நல்ல பவுடராக இடிச்சுக்கிறேன். சுக்குக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி கூட சேர்க்கலாம். சுக்கு நம்மளுக்கு இப்போ கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா கூட சரி பண்ணும். அதனால் நான் சுக்கு சேர்க்குறேன். தொண்டை கரகரப்புக்கெல்லாம் சுக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் கூட சரியாகும். அதனால் இன்றைக்கி நான் இந்த சுக்கை நல்லா இடித்து நல்லா பவுடராக்கி அதையும் இப்போ பாலோட சேர்த்துக்கலாம். இப்போது பால் நல்லா பொங்கி வரட்டும். இந்த பால் குழந்தைங்களுக்கெலாம் கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷமாச்சு அது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை டெய்லி மார்னிங்கும் குடிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் நைட் டைமும் இந்த பாலை குடிக்கலாம். நீங்கள் நைட் டைம் குடிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் தூக்கத்தில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா நம்மளுக்கு தூக்கம் வரும். கண்டிப்பாக இந்த பாலை நீங்கள் குடிச்சு பாருங்கள் நைட் டைமில். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட மஞ்சள் பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இந்த பால். அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே வீட்டில் இந்த பாலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.